ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க நம்மளோட குலதெய்வத்தின் அருள் கட்டாயம் இருக்க வேண்டியது அவசியங்க. அதற்கு நாம் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன் பூஜைகளை சரிவர செய்யணும். அதை சரியாக செய்ய தவறினாலோ அல்லது மறந்து விட்டாலோ குலதெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். குலதெய்வம் நம் குடும்பத்தின் மீது கோபமாக இருப்பதை சில அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். குலதெய்வம் கோபமாக இருந்தா நீங்க உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்லும் போது அங்க செல்ல முடியாதபடி தடங்கல்கள் ஏற்படும். அதையும் மீறி கோவிலுக்கு சென்றாலும் அங்க பூஜை செய்ய முடியாதபடி தடங்கல்கள் ஏற்படும். உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்படும். நீங்க நினைக்கிறது ஒன்னா இருக்கும், ஆனா நடப்பது வேறொன்றாக இருக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து செல்ல வேண்டியது அவசியம். ஆனா உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் சிலர் உங்களோடு கோவிலுக்கு வர முடியாத சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி கனவில் குலதெய்வம் கோபமாக தோன்றுவது, தீய சக்திகள் கனவில் வருவது போன்ற கனவுகள் ஏற்படும். குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று விட்டாலும் காலில் அடிபடுவது, காயம் ஏற்படுவது போன்று ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும். அதுவரைக்கும் நல்லா இருந்திருக்கும். ஆனா குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வந்ததுமே வீட்டில் சண்டை சச்சரவு என்று பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். கோவிலுக்கு சென்று வந்த பின்பு உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும். உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனை மேல் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. இது போல நடந்தா உங்களோட குலதெய்வம் கோபமாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர்க்க நம் வீட்டில் குலதெய்வத்திற்கு என்று ஒரு விளக்கை ஏற்றி நாங்கள் தெரியாமல் செய்த பாவங்களுக்கு எங்களை மன்னித்து உன் சந்நிதிக்கு வந்து வழிபட அருள் புரியுங்க அப்படின்னு வழிபடுங்க. குலதெய்வத்தின் ஆலயத்திற்கு சென்று பஞ்சாங்க பூஜையும் செய்யலாம். ஜாதகத்துல 5ஆம் இடம் குலதெய்வ அருளை குறிக்குங்க. இது பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பா பிரச்சனை வரும். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல சில கிரக நிலைகள் சரியில்லாம இருந்தா வழிபாட்டில் தடைகள் ஏற்படும். முன்னோர்களுக்கான கடமைகளை செய்யாம விட்டாலும் குலதெய்வம் கோவப்படுங்க. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போய் நேர்த்தி கடன் செலுத்துங்க. வீட்டில் விளக்கேற்றி மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க. அன்னதானம், ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யலாம். மஞ்சள் துணியில் காணிக்கை முடிஞ்சு வைக்கலாம். இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சீங்கன்னா குலதெய்வத்தின் கோபம் குறையுங்க. குலதெய்வம் நம்மை ஒருபோதும் எப்போதுமே கைவிட மாட்டாங்க. நம்ம தவறுகளை மனமாற மன்னிப்பு கேட்டா மீண்டும் குலதெய்வத்தின் அருள் பொழியுங்க. அதனால உங்கள் குலதெய்வத்தை மறக்காதீங்க. ஆண்டுக்கு குறைந்தது ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் நல்லதுமே உங்களை தேடி வரும். யாரெல்லாம் வருடம் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, யாரெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.